என்ன வேலை முடிவு பண்ணிருக்க? தென்னரச பத்தி உங்க அப்பா கிட்ட இப்ப சொல்ல போறியா இல்ல வீட்ல போய் சொல்லிக்கலாமா? சார், தென்னரசு இப்போ உயிரோடு இல்ல சார். வேலு, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? சொல்லு வேலு, வேற ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். என்னவோப்பா. வேலு, எதுக்கு போலீஸ் இங்க வந்திருக்காங்க? வா போய் என்னன்னு கேட்கலாம். கஸ்தூரி, நம்ம மண்டபத்துக்கு எதுக்கு போலீஸ் வராங்க? ஏதாவது பிரச்சனையா? தெரியலையேங்க, நீங்க வேணும்னா போய் கேளுங்களேன். சிவபதி சார் எங்க இருக்காரு? ஐயோ, போலீஸ் மண்டபத்துக்கு வந்திருக்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. நான் சம்பந்தியை கூட்டிட்டு வரேன். சரிங்க. சம்பந்தி, உங்களை தேடி மண்டபத்துக்கு போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்திருக்காங்களா? எதா இருந்தாலும் கட்சி ஆபீஸ்க்கு வர வேண்டியதானே? மண்டபத்துக்கு எதுக்கு வந்திருக்காங்க? சரி வாங்க பாப்போம். வாங்க. செல்வி, போலீஸ் எதுக்கு மண்டபத்துக்கு வரணும்? தெரியலையே. என்னம்மா, எதுக்காக போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? ஏதாவது பிரச்சனையா? தெரியல மாமா. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அவசகனமா போலீஸ் மண்டபத்துக்கு வர்றது நல்லாவா இருக்கு? கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏதாவது பிரச்சனைன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? வாங்க, என்ன பிரச்சனைன்னு போய் கேட்போம். நீங்க மனமேடை விட்டு இறங்கி வர வேண்டாம். சரிப்பா, நாங்க என்ன எதிர்ப்பு விசாரிச்சுட்டு வந்துடுறோம். வாங்க. வணக்கம் சார். எப்பவும் கட்சி ஆபீஸ்க்கு தானே வருவீங்க, இன்னைக்கு என்ன நேரம் மண்டபத்துக்கே வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயம்னா போன்ல சொல்லிருக்கலாமே. நான் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேனே. நீங்க இங்க வந்ததால பாருங்க, சம்மதி எல்லாம் பயந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தானே இவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க. என்ன சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க சார். சார், எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க சார். சார், அது என்னன்னா, உங்க பையன் தென்னரச யாரோ கொலை பண்ணிட்டாங்க சார். செல்வி, அவங்க ஏதோ பேசுறாங்க, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. என்ன சார், கொலை பண்ணிட்டாங்களா?
என்ன வேலு, தென்னரச கொலை பண்ணிட்டாங்களா? ஐயோ, தென்னரசு மாமாவை கொலை பண்ணிட்டாங்களா? கொலை பண்ணிட்டாங்களா? ஐயோ மாமா. அண்ணே, என்னது? தென்னரச கொலை பண்ணிட்டாங்களா? இல்ல இல்ல. என்ன மாமா சொல்றாங்க? என்ன சார் சொல்றீங்க? தென்னரச கொலை பண்ணிட்டாங்களா? ஐயோ அண்ணே. என்ன சார், என்ன சொல்றீங்க? ஆமா சார், நேத்து ராத்திரி சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற மில்லுல அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஐயோ ஐயோ ஐயோ. தென்னரச யார் கொலை பண்ணிருப்பா? சார், என்ன சார் சொல்றீங்க? என் புள்ள தென்னரச கொலை பண்ணிட்டாங்களா? வேலு வேலு, என் புள்ள தென்னரச கொலை பண்ணிட்டாங்களாண்டா. யார் இந்த கொடுமையை செஞ்சாங்கன்னு தெரியலையே. ஐயோ என் புள்ள. அப்பா. ஐயோ தேனு தேனு, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டானே. ஐயோ, இப்படி அநியாயமா யாரோட கொலை பண்ணி போட்டுட்டாங்களே. ஐயோ ஐயோ கடவுளே, இது உனக்கே அடுக்குமா? ஐயோ. செல்வி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து உங்க மாமா தென்னரச யாரோ குடோன்ல வச்சு கொலை பண்ணிட்டாங்களாம். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, நேத்து குடோன்ல தென்னரச அடிச்சு கொண்டு இருக்காங்க. தென்னரசு செத்துட்டாரா? ஆனா வேலு மாமா தென்னரசு உயிரோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னாரே, அது பொய்யா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? செல்வி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. என் புள்ள எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டானே, இப்படி அநியாயமா அவனை கொன்னுட்டாங்களே கொன்னுட்டாங்களே. ஐயா ஐயா, யாரையா அவனை கொன்னது? யாரையா சொல்லுங்கய்யா, யாரையா அவனை கொன்னது? சார், யார் சார் கொன்னது? என் புள்ளைய யார் கொன்னது? சொல்லுங்க சார், யார் கொன்னது? சார், இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கேட்டிருக்கோம் சார். சம்பவ இடத்துக்கு மோப்பனைய வர வச்சிருக்கோம் சார். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சிடறோம் சார். தென்னரசு பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பியிருக்கோம் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிடைச்சிடும் சார். கொலைகாரனை கூடி சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். ஐயோ, இல்ல, தென்னரசு மாமா செத்திருக்க மாட்டாரு, செத்திருக்க மாட்டாரு. தச்சி வேலு, கேட்டியா? உன் அண்ணன் தென்னரச யாரோ கொலை பண்ணிட்டாங்களாடா. வேலு தம்பி, நேற்று ராத்திரியில இருந்து உங்க அண்ணனை காணோம் காணோம்னு சொன்னேனே, அவரை யாரோ அநியாயமா கொண்டுட்டாங்களே.